ஒரு 100 அடி அடித்தா ஒரு கல் உடையும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 50 அடி வரைக்கும் சுற்றியில் அடிச்சுனே வந்து ராகவேந்திர நம்ம அடிச்சுனே இருப்பார் 50 அடி. 60-70 அடி வந்து வேற ஒரு சாமிக்கு போவோம். 80-90 வேற சாமி. 100வது அடியில் வேற ஒன்று சொல்லி முடிச்ச உடனே கடவுள் இறைவன் அப்படியே தான் இருக்காங்க. இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். கடவுள் இறைவன் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்காங்க. நாம் நினச்சிக்குவோம் 100வது அடி அடிக்கும் போது வந்து இது சொன்னதுனால இதனால இப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அப்போ அதெல்லாம் முன்னாடியில் வேஸ்ட் ஆடான்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதுதான் சிந்திக்க வேண்டும். நம்ம அந்த கான்ட்ரவர்சி தாட்குள்ளே போகவே கூடாது. அதுக்குள்ளே நம்ம என்ட்ரே ஆகக்கூடாது. குருன்னா குருராஜர் என்னுடைய குரு. இல்லை நீங்கள் எந்த குரு நீங்கள் வச்சிருக்கீங்களோ ஆத்ம குருவாக அவரை வைத்துக்கொண்டு பாருங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான ஆசிலேஷன் மைண்டும் இல்லாமல், குருவாக ஒருவர் அதன் மூலம் பல தெய்வங்களை வணங்கி இந்த தனித்துவமான இந்த வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷம் பெருமகிழ்வும் அனைவரும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். இது நம்ம கிளாஸ் எடுக்கல, ஜேன்னு உட்கார வச்சு ஆவேசமா பேசி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு கிளம்பி போங்க தள்ளி விட்டோன்னே இந்த ஒரு பேட்டரி விளம்பரம் வரும் பாருங்க. அந்த பேட்டரி போட்டோன்னே அந்த வேகமா ஓடும். அந்த பேட்டரி தீர அப்படியே டல்ல அப்படி சோர்ந்து போயிடும். இது அது கிடையாது. நாம் வேரிலே உங்களுக்கு தேவையான அந்த சக்திகளை குறுக்கி ஊத்தி கொண்டிருக்கிறோம். இதுல நாம சொல்றது அதான். உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனையிலும் அந்த எண்ணத்திலும் நேரடியாக வாட் இஸ் வாட் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம்.